புது வருடம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 நாட்கள் முடிந்து விட்டது. 6வது நாளுக்குள்ளாக நாம இருக்கிறோம். இந்நேரம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்பவும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, கேலண்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே மாறல. கடந்த வருஷத்துல இருந்த வேலை அதேதான். கடந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அதேதான். கடந்த வருஷத்துல நமக்கு இருந்த பிரச்சனைகள் அதேதான். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல மற்ற காரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே தான் இருக்கு. வேலை மேல இருந்த டென்ஷன் அதேதான் இருக்கு. நம்மளுடைய வீடு அதேதான். நம்ம வசிக்கக்கூடிய இடம் அதேதான். எல்லா காரியங்களும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் மாறல, கேலண்டர் ஒன்றை தவிர. அநேக நேரங்கள்ல நாம ஒரு புது வருடம், ஓகேவா, ஒரு புது நாள் துவங்கும் பொழுது எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்குள்ளாக நாம் நிறைய நேரங்கள்ல சென்று விடுகிறோம். அப்படி செல்வதனால என்ன ஆகுது அப்படின்னா, மூலத்தனமாக, அதாவது எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம நிறைய காரியங்களையும் நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். உலகத்தார்கள் சொல்லுவாங்க, ஒரு புது நாள் ஆரம்பிக்கும் போதோ இல்ல புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுதோ ஒரு புதுசான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சிந்தனைகள்ல மாற்றம் ஏற்படணும். கர்த்தரா பார்த்து நிறைய காரியங்கள் நமக்கு செய்தால் ஒழிய நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழாது. இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற சிந்தை நமக்கு இருந்திருக்கலாம். ஆனா இந்த 5 நாட்களை கடந்து மறுபடியும் எல்லா காரியங்களும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் பொழுது நாம ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில கவனிச்சிருப்போம். திரும்ப ஒரு பயம் நம்மளுடைய மனசுக்குள்ள வந்திருக்கும். என்ன பயம்? எப்படி நம்ம இதெல்லாம் கடக்க போகிறோமோ, என்னெல்லாம் நடக்க போகுதோ. போன வருஷம் இப்படி எல்லாம் இருந்துச்சு, மாறிடும் நினைச்சோம், ஆனா மாறல. இந்த வருஷம் என்னென்னலாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோ தெரியலையே, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயமோ அல்லது ஒரு விதமான ஒரு பதட்டமோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்நேரம் காணப்பட்டு இருக்கும். சரியா? ஆனா நான் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் எருசலேமுக்கு, அதாவது தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏசாயாவினுடைய புத்தகம் 31வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டு இருக்கு. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. பறந்து காக்கிற பட்சியை போல, ஒரு பறவையானது அதனுடைய கூடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மேலாக பறந்து அதற்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு காத்து கொள்ளுமா? அது போல கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இஸ் ஹாவரிங், அதாவது நம் மீது பறந்து நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு நம்மை பாதுகாக்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு ஆதரவாக அவர் இருப்பார் என்று சொல்லுகிறது. அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு துணையாக, நமக்கு உறுதுணையாக, நமக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மை விட்டு கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு காணப்படும். ஆனால் என்றென்றும் மாறாத, என்றென்றும் வாழ்கிற கர்த்தராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நம்ம விட்டு போகிறது கிடையாது. நமக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம் கடந்து வரக்கூடிய பாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் ஆளுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆளுகிற கர்த்தராலே எல்லாவற்றையும் சரியான விதத்திலே கொண்டு போக முடியும் என்கிற நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். நாம பார்க்கிறது ஒரு மரத்தை, ஆனால் கர்த்தர் மேலிருந்து ஒரு காட்டையே பார்க்கிறார். சரியா? அதாவது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலிருந்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர், மேலிருந்து எல்லாவற்றையும் சரியான விதத்தில் தங்களுடைய கரத்திலேயே அதிகாரத்தை வைத்து இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்கிறார்? சூழ்நிலைகளுக்கு உள்ளானவர் அவர் அல்ல, சூழ்நிலைகளாலே பிடிக்கப்பட்டவர் அவர் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை உடைய தேவனாய் இருக்கிறபடினாலே இதிலிருந்து நம்மை தப்ப பண்ணுகிறதற்கு அவராலே மாத்திரமே முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். நம்முடைய ஜனங்களை அவர் காத்து தப்ப பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வருடம் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை குறையாதபடிக்கு கர்த்தர் மீது முழுவதுமாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு வருஷத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஏசாயாவினுடைய புத்தகம் 42வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலேயும், வேதாகமத்துல ஒவ்வொரு இடத்திலையும் தாம் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர் எதையும் விட்டு கொடுக்காமல் அதை நிரூபிக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலேயும்
கர்த்தர் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் எவ்வளவு வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் எல்லா பிரயாசங்களும் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்மை தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்ட கர்த்தர், ஓகேவா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்திலே நம்மை அவ்வளவு சீக்கிரமாக அவர் விட்டுவிட மாட்டார், விட்டு கொடுக்கவும் மாட்டார் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் கர்த்தர், வேறொரு இல்லை, அவருடைய வல்லமை எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியான விதத்திலே நடத்தி கொடுப்பார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பயந்தவர்களாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். நம்ம இங்க வாசிக்கிறோம், அவருடைய மகிமையை வேறொருவனுக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் மனிதர்களை தேடாதபடிக்கு நாம் கர்த்தரிடத்திலே செல்வோம் என்று சொன்னால் அவருடைய மகிமை, ஓகேவா, நம்மளுடைய வாழ்க்கையில, ஓகேவா, அவருடைய வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக இருக்கும். அவருடைய மகிமை, நாம் கொடுக்கக்கூடிய மகிமை எல்லாம் அவருக்கு சென்றடையும். நாம் மனிதர்களுக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்கும் வகையிலே கர்த்தர் அவ்வளவு சீக்கிரமாக விடமாட்டார். இது கர்த்தரால் மாத்திரமே முடியும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். அவருடைய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறித்தும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து செயல்படக்கூடிய கர்த்தராக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவார் என்று சொன்னால் அதை நிரூபித்தே தீர்வார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படக்கூடியது கர்த்தராக இருக்க வேண்டும், அவருடைய நாமமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். நம்மளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது நாம் வைத்து விடலாம். நமக்கு நம்மளுடைய பாரங்களை வைக்கிறதற்கென்று நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிறதற்கென்று நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக பார்த்து, சரியா, நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். நம்மளுடைய பாவ பாரங்களை நம்ம அவர் மேலதானே வைத்தோம், அவர் தானே நமக்காக சுமந்து தீர்த்தார். இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரங்களையும் அவர் மீது வைத்து அவர் நமக்காக அதை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை இறங்கி வந்து அவர் விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். பருந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவருக்கு பயந்தவர்களாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். வரும் நாட்களிலே, இந்த வருடம் முழுவதும் நான் எப்படி வாழப் போகிறேன், என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்க போகிறது என்கிற பயமோ கலக்கமோ திகைப்போ நமக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க நமக்கு தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.